தூத்துக்குடி தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத சென்னையை சேர்ந்த ஒருவர் போட்டியிடுவதால் தொகுதியில் வளர்ச்சி பற்றி அவருக்கு எப்படி தெரியும் என அமைச்சர் கீதா ஜீவன் கடுமையாக விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மடத்தூர், முருகேசன் நகர், கோக்கூர், பிடி காலனி, மில்லர்புரம் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சராக இருந்து மக்களுக்கு சேவை செய்ததை நினைவு கூர்ந்தார். தேர்தல் நேரத்தில் மட்டுமல்லாமல் மக்களின் பிரச்சனைகளுக்கு எப்போதும் நேரில் சென்று தீர்வு கண்டதாகவும் கீதா ஜீவன் தெரிவித்தார். திமுக அரசு கடந்த 5 ஆண்டுகளில் செய்த மக்கள் பணிகளை நினைவு கூர்ந்த அவர், திமுக ஆட்சி மீண்டும் அமைந்தால் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார். 8000 ரூபாய் மதிப்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, பேரன்பு கொண்ட வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. உங்களுக்காக பணியாற்றிட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள். 5 ஆண்டு காலமாக உங்களில் ஒருவராக நம்முடைய தொகுதி வளர்ச்சிக்காக, நம்முடைய மக்களுடைய வாழ்வாதார உயர்ச்சிக்காக, நம்முடைய அரசு திட்டங்களை பெற்றுத் தருவதில் உங்களுக்காக பணியாற்றிய எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்ள வந்திருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாற்றியுள்ளார்கள். அது பொருளாதார வளர்ச்சியா இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், ஜவுளி உற்பத்தியாக இருக்கட்டும், பெண்களுடைய கல்வியா இருக்கட்டும், ஒட்டுமொத்த கல்வி வளர்ச்சியாக இருக்கட்டும், அது காலை உணவு திட்டமா இருந்தாலும், மகளிர் உரிமை தொகையா இருந்தாலும் சரி, எல்லா திட்டங்களிலும் இன்று இந்தியா முதன்மை மாநிலமாக இருக்கிறது. இரட்டை இலக்க வளர்ச்சி பெற்றுள்ளது. இந்த வளர்ச்சி தொடர்ந்திட இன்னும் நம்முடைய பகுதியிலே நவீனமயமாக்கப்பட்ட எல்லா இடங்களிலும் வைஃபை வசதி, எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள், அதுபோல சாலை மேம்பாலங்கள், முதல்வர் படைப்பகம், அதுபோல நம்மளுக்கு கழிவுகளிலிருந்து சிஎன்ஜி தயாரிக்க ஒரு நிறுவனம் அமைக்கப்பட உள்ளது. இவ்வாறு பல்வேறு நிறுவனங்களை பெற்றுத்தர எனக்கு நீங்கள் உதயசூரிய தினத்தில் வாக்களித்திட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாட்டை காப்பாற்றிட, நம்முடைய மண், மொழி, மானம் காத்திட வேண்டுமானால் இந்த முறை மீண்டும் முதலமைச்சராக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்றிட வேண்டும். ஆகவே எங்கள் அத்துணை பேரும் உதயசூரிய தினத்தில்